வணக்கங்க. இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்ல. ஒரு இடத்துலேருந்து இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது, கரெக்ட்டா மணி 10:30, 11 இருக்கும். ஒரு மாரி இருட்டா கும்முன்னு இருந்துச்சு. ஏதோ ஒரு நெனப்புல நான் போயிட்டுருந்தேன். என்ன யாரோ கூப்பிடுற மாரி தூரத்துல ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்துட்டு யோசிக்கல நானும். மத்தபடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டோம்னு நினச்சிட்டு போயிட்டேன். அப்ப மறுபடியும் ஏதோ என்ன கூப்பிடுற மாதிரி ஒரு என்ன இருந்துச்சு யோசிச்சு பார்த்தேன். அப்ப அந்த இடம் வழியா ஒரு ஸ்மெல் வந்து, அதாவது ஏதோ எரிஞ்சு பொசுங்குற மாதிரி ஒரு ஸ்மெல். அந்த ஸ்மெல் வந்துட்டு இருந்தாலே சரி, பக்கத்துல இடுகாடு, அதாவது சுடுகாடுங்கிற மாதிரி விஷயம் இருக்கு. ஸோ என் வீட்டை கிராஸ் பண்ணி தான் நான் போகிறப்ப அந்த இடம் இருக்கு, அதாவது சுடுகாடு. அதை நான் கிராஸ் பண்ணி போகிறப்ப சரி என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அந்த இடத்துல போக போக நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிக்குது. இடத்துக்கு அந்த இடத்த போய் நோக்கி போக பார்த்தேன். அந்த சுடுகாட்டில் ஏதோ ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எரிஞ்சுக்கிட்டுனா யாரோ ஒருத்தவங்க இறந்து போனவங்க எரிய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த சாலையில வரும்போது ஏதோ கூப்பிடுதல் போல இருந்துச்சு. அங்க எதுத்தாப்புல ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருந்தது. இது மாதிரி எனக்கு ஒரு விஷயங்கள் நடந்தது. என்ன விஷயம்? எனக்கு இந்த பேய்கள் மேல நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் இது என்னை சுத்தி என்ன விஷயம், அமானுஷ்யம் என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தின கமெண்ட்ஸை சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு வித குழப்பமாகவும் இருக்கு, மனசு ஒரு நெருடலாகவும் இருக்கு. இன்னைக்கு நான் வீட்டில் தனிமையாக தான் இருக்கேன். ஸோ இது என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றின விஷயங்கள் என் மனசில் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பற்றின உங்களை அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி யாருக்கும் உங்களுக்கு நடந்திருக்கா, இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இது என்னுடைய மனப்பிரமையா இல்லை இது உண்மையா அப்படின்னு நன்றி, வணக்கம்.